விசில் அடிக்கிறது காலித்தனம். அது சின்ன வயசில் எப்படி தான் என்னையும் கேட்டாங்க, என்னடா காலி பேரில் என்னை வந்து இந்த வீடு பெருக்குவாங்கள்ல அதாலெல்லாம் அடித்தாங்க வீட்டில். ஆனால் நான் நிறுத்தலை. விசில் நீங்கள் விசில் அடிப்பீங்களா? அடிப்பேன். அடிங்க. ரேவதி சொல்லுவாங்களே தேவரமில்ல, அது மாதிரி வெறும் காற்று தான் வருது. ஆமாம், காற்றோட கலந்த ஒரு விசில். இப்போ புல்லாங்குழல்ன்றது காற்று வாத்தியம். ஆமாம். கிளாரினெட்டு காற்று வாத்தியம், நாதஸ்வரம் காற்று வாத்தியம், இந்த மாதிரி வந்து சாக்ஸோஃபோன், இது மாதிரி எல்லாமே வந்து ட்ரம்பெட், இது எல்லாமே காற்று வாத்தியம். அதே காற்றை எந்த வாத்தியமும் இல்லாமல் இசைப்பது தான் விசில். இந்த விசில் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது தெரியுமா? அந்த அசோசியேஷனில் பூஜான்னு ஒரு குழந்தை, 8வது படிக்கிற குழந்தை, ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு, அது 2nd இயர் படிக்கிறாங்க. என்ன பிரமாதமாக விசில் பண்ணாங்க தெரியுமா? நான் அன்றைக்கி மிரண்டு, என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து விசில் பண்ணுங்க. நான் பண்ணேன். நான் ஒரே ஒரு பழைய பாட்டு தான் மறுபடியும். சரி, அதை நான் உங்களுக்காகவும், என்னுடைய நண்பன் வெங்கட்னு ஒருத்தன், அவன் இந்த பாட்டை கேட்டானா அழுவான். அவனுக்காகவும் நான் இந்த பாட்டை வந்து நான் இப்போ விசில் பண்ணி காமிக்கிறேன். மியூசிக் வேண்டாம், நான் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விசில் காலித்தனமாக கலைவண்ணமான்றதை நீங்கள் பாருங்கள். இப்படி ஆரம்பித்தேன். ஃபென்டாஸ்டிக். நிச்சயம்.